ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை கடந்த 2 வாரங்களில் 4வது முறையாக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் 46 காசுகள் உயர்ந்து 107 ரூபாய் 77 காசுகளுக்கு விற்பனையாகிறது. சென்னையில் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் 57 காசுகள் உயர்ந்து 99 ரூபாய் 55 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 7 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. அது தொடர்பான முழு விவரம். 4 வருடங்களாக எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருந்த பெட்ரோல் மற்றும் டீசலின் சில்லறை விலை தற்போது 4வது முறையாக உயர்ந்திருக்கிறது. ஈரான் போர் தாக்கம் மற்றும் ஹார்மோஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து முடக்கம் ஆகியவற்றின் காரணமாக தொடர்ச்சியாக மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து படிப்படியாக தற்போது விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் உற்பத்திக்கான செலவு மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஒரு புறம் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்திருக்கிறது, இன்னொரு புறம் கப்பல் போக்குவரத்துக்கான செலவும் அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் காப்பீடு போன்றவற்றின் விலை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இதனால் தான் மீண்டும் மீண்டும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் போன்ற எரிபொருள் நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆகவே ஒரே முறையாக பெட்ரோலை உயர்த்தாமல் அரசு படிப்படியாக தற்போது 4வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தியிருக்கிறது. கணபதி, போர்ச்சூழல், கச்சா எண்ணெய் வரத்து குறைவு, இது போன்ற காரணிகள் சொல்லப்பட்டாலும் கூட கச்சா எண்ணெய் பேரல் குறைவாக இருந்தபோது மத்திய அரசு விலையை குறைக்கவில்லை. ஆனால் இப்போது மட்டும் தொடர்ச்சியாக நீட்டித்துக் கொண்டே இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். இப்போ மத்திய அரசு தரப்பிலிருந்து இது தொடர்பாக எதுவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக. அதாவது இப்போதும் கூட பெட்ரோல் மற்றும் டீசல் சில்லறை வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்படுகிறது எனவும், இதனால் மாதத்துக்கு 750 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படுவதாகவும் கணித்துள்ளனர். முதல் முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்படுவதற்கு முன்னால் நஷ்டம் கிட்டத்தட்ட மாதத்துக்கு 1000 கோடி ரூபாய் வரை இருக்கிறது என கணக்கிடப்பட்டிருந்தது. அத்தகைய சூழலில் தற்போது அது 3 முறை ஏற்கனவே விலை உயர்த்தப்பட்ட நிலையிலே 750 கோடி ரூபாயாக குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இருந்த போதிலும் இன்னும் நஷ்டத்தில் தான் பெட்ரோல் மற்றும் டீசல் வியாபாரம் நடந்து வருகிறது என்பதே எரிபொருள் நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகளின் கருத்தாகும். எப்போதிலிருந்து இந்த பிரச்சனை சிக்கல் தொடங்கியதோ, அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய சமயத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அரசு அந்த சமயத்திலே விலையை ஒரே உறுதியாக இருக்க வேண்டும், குறையவும் தேவையில்லை, அதிகரிக்கவும் தேவையில்லை என்று எண்ணெய் நிறுவனங்களுக்கு அறிவுரை வழங்கிய சமயத்திலிருந்து விலையை கச்சா எண்ணெயின் விலை குறைந்த போது குறைக்காமல் இருந்த நிறுவனங்கள் பின்னர் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்த போது உயர்த்தாமலும் இருந்தன. ஆனால் தற்போது பிப்ரவரி இறுதியிலே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது இருந்து தொடர்ச்சியாக கிடுகிடுவென சர்வதேச சந்தையிலே கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து வருகிறது. ஆகவேதான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது என எரிபொருள் நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படியே தற்போது பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி ஆகியவற்றின் தட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதற்காக விலை தற்போது படிப்படியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே பிற நாடுகளை விட விலை உயர்வு இந்தியாவில் குறைவுதான் எனவும் அவர்கள் விளக்கம் அளித்து வருகிறார்கள். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.